எனக்கு முன்னாலே மிகச்சிறப்பாக கொஞ்சம் ஆஃபர் ராஜ்குமார் அவர்கள் பேசினார். பரீட்சையில் எழுதும்போது பேராசிரியர் என்ன சொல்லுவார், உன் கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி தான் அனுப்புவார் அப்படின்னா. ஆனால் அவரும் பேராசிரியர், இவரும் ஆசிரியர், இங்கிலீஷ் வாத்தியார், நானும் ஒரு வாத்தியார். மார்க்கு போடுறது பையன் கையில் இருக்கா ஆசிரியர் கையில் இருக்கா? ஒரு ஏதாவது ஒரு மூட்டில் இருந்தானா 8க்கு 5 போடுவார். போடுறாங்களா இல்லையா? இதில் இருக்கிறதெல்லாம் பேராசிரியர்கள். ஆனால் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பட்டிமன்றம் பேசுகிற நேரமே யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான், ஐயா கையில் தான் இருக்குது. அவர் எப்போ பெல் அடிக்கிறாரோ போய் உட்காரணும். என்னங்க அதானே கரெக்டு? அவர் சீக்கிரம் அடிச்சிட்டாருன்னா சீக்கிரம் போயிடணும். இப்போ நம்ம பேசுகிற நேரமே ஐயா கையில் இருக்குது. இதுக்கு ஷேக்ஸ்பியர் குதிரையை குளிப்பாட்டின கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? குதிரையை மேய்ச்சாருன்னா புல்ல மேய்ச்சானே. சரி, குதிரையை குளிப்பாட்டினவன்லாம் ஷேக்ஸ்பியர் ஆகிட்டானா? உலகத்தில் ஒரு குதிரை தான் இருந்துச்சா? இல்லை ஒருத்தன் தான் குளிப்பாட்டினா? என்னென்ன நடந்திருக்கியா உலகத்தில்? இதில் வாழ்க்கையை பிரித்து மேய்கிறார். வாழ்க்கை, வாகை, வாக்கை. வாக்கை காப்பாற்றினால் வாகை சூடலாம். அவன் பீகாரில் வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கான். 65 லட்சம் பேர் வாக்கை எங்கே போச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு பார்த்துக்கங்க. உங்கள் வாக்கு உங்கள் கையில் இல்லை, அவங்க கையில் இருக்கு. நாங்களே நொந்து கிடக்கோம். இவர் வாழ்கை, வாக்கை. இந்த வாத்தியார்களை விட்டால் பிரச்சனையே இதுதான். யார் என்னத்தையாவது சொல்லி அதான் வகுப்புல ஒரு பையில் இருக்க மாட்டேங்கிறான். ஹோட்டலில் தீ வச்சுட்டு போயிட்டானா அவன் கறிக்குட்டை எடுத்து எழுதுனாலாம். ஒழுங்காக இருந்த ஹோட்டலில் தீ வச்சிருக்கான், இன்னொருத்தன் கையில் வந்து சிக்கி இருக்கு. அவன் அதை திரும்ப சரி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். என்ன பேசுகிறாருன்னே தெரியல. அப்துல் கலாம் ஐயாவுக்கு பறவையை காட்டியது ஆசிரியர் இல்லை. நீங்கள் வரலாறு அக்னி சிறகுகள் சரியாக படித்தீங்கன்னா தெரியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு படிக்க போனோம். அந்த காலத்தில் மேல் படிப்பு ராமநாதபுரத்தில் தான் இருந்தது. அப்போது அவங்க அப்பா இவர் போகிறதுக்கு யோசித்தார். அவங்க அம்மாவும் தடை பண்ணாங்க. இப்போ அவங்க அப்பா கூட்டு போய் ராமேஸ்வரம் கடற்கரையில் வானத்தில் பறக்கிற பறவையை பார், அது திசை தெரியாமல் எங்கெங்கோ பறக்கிறது, திரும்பவும் தன்னுடைய கூட்டை தேடி வருகிறது, அது மாதிரி நீயும் பறந்து போய் திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். சொன்னது அவங்க அப்பா. இதை சொல்கிறது சரி. ராஜ்குமார் வந்தோடனே ஒன்று சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களா? அடுத்தவர்களை எதிர்பார்ப்பது வாழ்க்கை அல்ல, எது வந்தாலும் நாமே சமாளிப்போம் என்று எதிர்கொள்வது தான் வாழ்க்கை சொன்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இப்போ ராஜ்குமார் வீட்டில் ராத்திரி 10 மணிக்கு 2 ரவுடி பயல்க வந்து வாசலில் நிற்கிறாங்க. ஏன் ராத்திரி எதுக்கு பக்கல்லே வரட்டும்? நான் ஏதோ ஒரு பொருள் அந்நேரம் ராஜ்குமார் மனைவிட்ட என்ன சொல்லணும்? நாமே நம்ம எதிர்கொள்வோம், அடுத்தவரை எதிர்பார்க்க கூடாது, நாம் தான் செய்ய வேண்டும் சொல்லணுமா இல்லையா? ஆமாம். 100க்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஐயா நாங்களே பார்த்துக்கிறோம், ஐயா காவல்துறை வராதிங்க. நான் யார்? குதிரையை குளிப்பாட்டினவன். எங்கேருந்தியா வந்தீங்க? ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடுத்தால எதிர்பார்த்து கிடக்கிறோம். இது மாதிரி பேசி ரொம்ப அநியாயம். அது நிறைய விஷயம் இருக்குது. அவர் அன்புநாதன் சார் எங்களையெல்லாம் அவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. மாதத்துக்கு ஒரு தடையாவது நானும் ஐயாலாம் போய் அவர்கிட்ட கையை கொடுப்போம். ஏன்னா அவர் தான் இந்த நல்ல மருத்துவம் தருவார், நல்ல மருந்துகள் தருவார். நாங்கள் கொஞ்சமாவது நடமாடுறோம்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். நாங்களே அவரை நம்பி தான் இருக்கோம். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்களே உங்களுக்கு பல்ஸ் பார்த்துக்கங்கன்றாரு. பல்ஸ் பார்த்து என்ன பண்ண, எப்படி முடியும்? இதில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. கோழி இறை தேட சொல்லி தருகிறது குஞ்சுகளுக்கு, சொன்னாரா இல்லையா? கோழி இறை தேட சொல்லி தருகிறது. அதுக்கு பிறகு குஞ்சு தானாக போய் சாப்பிடும். அந்த குஞ்சு அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்றதை அவனில் முடிவு பண்ணுவான். 2 சொந்தக்காரர் வந்தோடனே கழுத்தை நெரிச்சு சிக்கன் 65 ஆக்கிடுவாங்க.
அது இருக்கிறது இல்லாததுமே ஒருத்தன் கையில் இருக்குது. என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க, அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு சில விஷயங்களுங்க, இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகள் இருக்குது, முயற்சி இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில் இருக்கா மற்றவங்க கையில் இருக்கா? இப்போ இந்த கோரிப்பாளையம் ரோட்டில் வண்டி ஓட்டுறதே உங்கள் கையில் இருக்கா? முதல்ல கோரிப்பாளையம்னு இருக்கா? அடுத்த வருஷம் அழகர் வந்தார்னா இது வர்ற ரோடே இல்லையா, வேற ரோடுன்னு சொல்ல போறாரு. அவர் வந்த ரோடு இது இல்லை. அமெரிக்கன் காலேஜே காணோம், ஏரியா பூரா நொறுங்கி கிடக்கு. இது நம்ம கையிலையா இருக்கு? இப்போ நாங்களே வண்டி ஓட்டிட்டு போகிறோம், இப்போ காவல்துறை என்ன செய்யுது, இனிமேல் இந்த பக்கம் போகாதே. நம்ம சார் நேற்று வரைக்கும் இதில் வந்தேன் சார், அது நேற்று, இன்னைக்கு இது அடைச்சாச்சு, இந்த பக்கம் போ சொல்கிறீங்களா இல்லையா? நாங்கள் ரோட்டில் வர்றதே உங்கள் கையில் இருக்கியா, எங்கள் கையில். அதில் ஐயா அவர்கள் அந்த நம் கையில்ன்றதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னார். அதாவது இந்த அணிக்கு மொத்தம் 3 பேர் பேசியிருக்கிறாங்க, எங்கள் அணிக்கு 2 பேர் தான். ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்போ குறைச்சிருக்கிறாங்க 8 வருஷம் கழிச்சு. முன்னாடி 4 ஸ்லாப் இருந்தது, இப்போ 2 ஸ்லாப் ஆயிடுச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இது நம்ம கையில் இருக்கா அவங்க கையில் இருக்கா? சார் தங்க விலை 10,005 ரூபா 1 கிராமு. 1972 ஒரு பவுன் 250 ரூபாய்க்கு விற்றுருக்கு. 250 ஃபார் 8 கிராம்ஸ். 8 கிராம் 250 ரூபா. இன்னைக்கு 10,005 ரூபா 1 கிராம். இன்னும் 1 வருஷம் போனால் போயிடும். வாங்குறவங்களாம் இப்பயே வாங்கிக்கோங்க. இந்த விலையேற்ற மாற்றம் உங்கள் கையில் இருக்கா யார் கையில் இருக்கு? ட்ரம்ப் திடீர்னு 50% வரி கொடுத்தாரு, போட்டார். இதனால் இந்தியா நெருக்கடியில் இருக்குது. திருப்பூர்லேருந்து தூத்துக்குடியிலேருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில் திரும்பி வருது. இது யார் கையில் இருக்கு? தூத்துக்குடியிலேருந்து கடல் உணவு நிறையா, இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பி விட்டதை பாதியிலே திருப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அனுப்பி விட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? திருப்பூரில் இருக்கக்கூடிய பல ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் தொழில் நம்ம கையில் இல்லை, அவன் போடுற டாக்ஸில் இருக்குன்னா இதுதானே நிலைமை. நம்ம ஊர்லங்க நிறைய வளர்ந்தவர்களை பற்றியெல்லாம் பேசினாங்க, ஐயாவும் பேசினார், நீங்கள் முன்னேறலாம்னு. சிவாஜி கணேசனை விட ஒரு பெரிய திறமசாலியான நடிகர் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனை தேடி தேடி போய் பார்த்து பொங்கல் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார். இது யாருன்னா பெருமாள் முதலியார்னு ஒருத்தர். சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் நடிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம். பெண் வேஷம் போட்டே நடிச்சிருக்கிறார். அவரை கொண்டு வந்து பராசக்தின்ற படத்தில் 1950களில் அவரை கொண்டாந்து நடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் படமே எடுத்துட்டாங்க, ஒரு 5000 அடி வரைக்கும் எடுத்துகிட்டு ஏவிஎம் நிறுவனம் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை. இந்த பையன் சரியில்லை, ஒல்லியாக இருக்கான், கதாநாயகனுக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பெருமாள் முதலியார்ன்றவர் மட்டும் இல்லை, இவன்தான் இந்த படத்தின் கதாநாயகன் உறுதியாக சொல்லியிருக்கிறார். சொன்னதும் இல்லாமல் சிவாஜி கணேசனை கொஞ்ச நாள் வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து உடம்பு கொஞ்சம் குண்டாக வச்சு ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எல்லாம் திரும்பவும் படமாக்கி பராசக்தியை கொண்டு வந்தார். இந்த படம் வந்ததற்கு காரணம் சிவாஜி கணேசன். வந்த பிறகு பெரிய ஆள் ஆயிட்டார். நான் முதல் படத்தின் வாய்ப்பை உறுதியாக தந்தது யார்? பெருமாள் முதலியார். பெருமாள் முதலியார் இல்லை என்றால் சிவாஜி கணேசனே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படின்னா அது யார் கையில் இருந்தது? பெருமாள் முதலியார். நீங்கள் எல்லாரும் கேட்டு ரசித்த பாட்டு ஒன்று இருக்குது, அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை பாடினது யார்? MS விஸ்வநாதன். முகமது பின் துக்ளக்னு ஒரு படம். இந்த பாட்டு டைட்டில் சாங்கில் வரும். இந்த படத்தில் இந்த பாட்டை பாடுறது MSV தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் நடித்தார், அவர் தான் டைரக்டும் பண்ணார், அவர் விரும்பினார். ஆனால் MS விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார். இது இஸ்லாமிய பாட்டு, எனக்கு இது சரியாக பாடலைன்னா பிரச்சனை வந்துடும், நான் மியூசிக் போடுறேன், நீங்கள் முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வைங்க, அப்படி அவர் வரலைன்னா TMSஐ பாட வைங்க.
அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கிறாங்க. சோவுக்கு இவர் தான் பாடணுன்றது விருப்பம். கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறார், சோ ராமசாமி சொல்லியிருக்கிறார், இங்கே பாருங்கள் எம்எஸ்வி ஒன்றும் வேண்டாம், 3 பேரை எழுதுவோம், டிஎம்எஸ், முகமது ரஃபி, எம்எஸ்வி, திருவிழா சீட்டு போடுவோம், நீங்களே எடுங்க, யார் பேர் வருதோ அவர் பாடட்டும். அவர் பாவம் அப்புறாணி மனுஷன், திருவிழா சீட்டு போட்டு 3ஐயும் குலுக்கி எம்எஸ்வியே எடுத்துருக்கிறாரு. எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு. பாடுங்கன்ட்டார், பாடிட்டார். அதுக்கு பிறகு சோ சொன்னாரா, 3 சீட்லேயும் ஓம் பேர் தான் எழுதுனேன். 3லையும் ஓம் பேர் தான் எழுதுனேன், நீ என்ன பண்ணுவ? ஆனால் எம்எஸ்வியின் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத பாடலாக இன்றைக்கும் அது இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒருவர் நினைத்தால் இது மாதிரி செய்ய முடியும். சந்திர கிரகணம் தானுங்க இது. எதனால் வருது? சந்திரனால் வருதா? அறிவியல் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்க. அது பாட்டுக்கு இருக்கு, அது இங்கே இருக்கு, சூரியன் இங்கே இருக்கு, அந்த வெளிச்சம் இங்கே பட்டு நமக்கு வெளிச்சம் வருது. கிரகணம் எப்படி வருது? இதுக்கு நடுவில் பூமி உள்ளே போயிடுது, போகுதா இல்லையா? கிரகணம்ன்றது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி போகிறதால் வருவது. பூமி சும்மா இருக்க மாட்டாமல் நடுவில் போய் நின்று சந்திரனுக்கு வருகிற ஒளியை மறைத்து பூமியில் படுகிற ஒளியை சந்திரன் வாங்குவதால் தான் இன்னைக்கு சிவப்பு நிலா தெரியும்ன்றாங்க. நம்ம ஊர் இருக்கிற நிலைமையில் இப்போ ஒரே மேகமாக இருக்குது, தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சால் 11 மணிக்கு பாருங்கள். அப்படின்னா கிரகணம் வருவதே சந்திரன் கையில் இல்லை, இடையில் இருக்கிற இன்னொரு கோளாகிய பூமியின் கையில் இருக்கிறது என்றால் பூமியில் வாழுகிற நம் வாழ்க்கை எவர் கையில் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நிறைய ஐயா ஒரு அருமையான திருக்குறள் சொன்னார். கமிஷனர் ஐயா வினை வலியும் மாற்றான் வலியும் தன் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், அந்த குறள்லாம் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி, காவல்துறையில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி திருக்குறளை சொல்லுகிறது, அதுவும் சிரிச்ச முகமாக சொல்றது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் முழு நிகழ்ச்சியிலையும் நான் மேடையில் இருக்கிறேன்னு பெருந்தன்மையாக இருப்பது பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு 1008 வேலை இருக்கும். இன்னைக்கு அவரை அனுமதிச்சிருக்காங்க இருக்குல்லங்க. அவரே சொல்றார், அந்த குரலே அவங்க அணிக்கு உள்ளது இல்லை, எங்க அணிக்கு உள்ளது, ரெண்டுக்குமே இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். அதனால அவரே நடுவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் இந்த ஆண்டு ஃபிசிக்ஸ்க்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்ஸ்க்கு அவர் பேர் ஜெஃப்ரி ஹிண்டன். அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், இதை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிறது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்களா, சின்ன பிள்ளை பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் வரும், யூடியூப்லலாம் வருது. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரியெல்லாம் அது வரும். பாரதி பாஸ்கர் மாதிரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஐயா வாய்ஸ்லேயே ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஐயா மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி போட்டுருவாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அடுத்து வரப்போவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐ. அதற்கு அடுத்து வரப்போவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஎஸ்ஐ. 3 வரப்போகுது. இது வந்துருச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதான். 2030க்கு முள் பலர் பார்க்கிற வேலைகளை ரோபோக்கள் கையில் எடுத்துக்கொள்ளும். இது நான் சொல்லலை, அந்த ஜெஃப்ரி ஹிண்டன் என்கிற நோபல் பரிசு பெற்றவர் சொல்லுகிறார். இது என்ன ஆகும் என்றால் பணக்காரர்களை மேலும் பணக்காரராக்கும், ஏழைகளை மேலும் ஏழையாக்கும் என்று அவர் பயப்படுகிறார். உலக அரங்கிலே இதுதான் நடக்கப் போகிறது என்று பயப்படுகிறார். பலரது வேலை வாய்ப்பு பறிபோகும் என்கிறார். படித்தோடனே வேலை உங்களுக்கு கிடைச்சிடும்னு இன்னைக்கு நம்புகிறோம், ஆனால் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலை. இப்படி இருக்கிற உலகச் சூழலே வித்தியாசமாக இருக்கும்போது நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம். ஆனால் எனக்கு என்னவோ, நாங்கள் பெற்ற அனுபவம், என்னை விட மிகச்சிறப்பாக படித்தவர்கள் நிறைய உண்டு. நான் இவ்வளவுக்கு தமிழ் படிக்கலை, இவர் இங்கிலீஷ் வாத்தியார் மாதிரி நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலை. நான் காமர்ஸ் தான் படித்தேன், இதே அமெரிக்கன் கல்லூரியில். ஆனால் ஏதோ ஒரு அது முன்வினை
நற்பயன்னு நினைக்கிறேன். ஐயாவை சந்தித்து அவரோடு கூட இருந்ததால் தான் நானும் ஒரு பேச்சாளரானேன். நான் என்னவோ பெரிய பேச்சாளராக வந்துட்டேன். நான் இன்றைக்கு மேடைக்கு இருப்பதற்கு ஒரே காரணம் ஐயா அவர்கள் தான் என்பதால். அதை வச்சு மட்டும் நான் தீர்ப்பாக சொல்லலை. யாராவது ஒரு பெரியவரை நீங்கள் அணுகினால் உங்கள் வாழ்க்கை மாறும். அதான் வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு அரசருக்கே சொன்னார். நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம், ஆனால் உண்மையில் அது பிறர் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப குழப்பிலாம் விட்டுருக்காரு. ராஜா வந்து அடிச்சிருக்க வேகம் இருக்குது பாருங்க, பயங்கர குழப்பம். உண்மை தானே அது? இப்போ நகைக்கடை இருக்குது, அந்த நகைக்கடை வந்துருக்கு. நகைக்கடையை பற்றி பேசுனாங்க இல்லையா? நகை விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான் பொம்பளைய நகை வாங்கிறதுக்கு. அவர் பில்லு போடுறாரு, வரிசையாக போடுறாரு. பில்லு போட்டுட்டு முதல்ல என்னமோ ஒன்று மொத்த விலை அன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை போடுறாரு. போட்டுட்டு அதை 8ஆல் பெருக்கிறாரு. பெருக்கி முடிச்ச பிற்பாடு எண்ணத்தையே ஒன்றை கூட்டுறாரு. அப்புறம் திடீர்னு ஒன்றை கழிக்கிறாரு. அப்புறம் ஒன்றை கூட்டுறாரு. இது என்னங்க அப்படின்னு கேட்டால் அதுங்க சேதாரம் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோம். சேதாரம்னா என்ன சேதாரம்? இல்லை, நீங்கள் வாங்கின நகை இருக்கே, இந்த வகையை செய்கிற போது சேதாரம் ஆகிடும் தங்கம். அது சரிங்க, சேதாரம் ஆகட்டும். ஆனால் சேதாரம் என் கையில் இருக்கணும். நம்ம அது காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்கறது நான், அந்த சேதாரத்தை கொடுத்துருங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வைங்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் நகை வாங்கிக்கிடுவீங்க? சொல்லுங்கள், இந்த ஜென்மத்தில் நகை வாங்கிக்கிடுவீங்களா? இவர்கிட்டயே போய் போகிறோம். அவர் சொல்லுவார், எங்கள் வீட்டிலேயே கூட்டிகிட்டு போய் இந்த கதை தான் ஆச்சு, யாராக இருந்தாலும் அது முடியாது, அவர் சொல்கிறது தான். அப்படின்னா நகை வாங்க போகிற இடத்துல என்ன கதி நடக்குது? யார் கையில் நம்ம சிக்கியிருக்கோம்? நகைக்கடைக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கதை. அப்படி தானே தெரியுது நமக்கு, அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னங்க? அப்படி யோசித்து பார்ப்போமே. நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம், படிக்கும்போது கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுகிறோம். இப்போ நம்ம மருத்துவமாக வந்து உட்காந்துருக்காங்க இங்கே. அவங்க மருத்துவர் தானே, மருத்துவமாக இருக்காங்க. அவங்க வந்து இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நேரத்தை செலவழித்து வந்து உட்காந்து கேட்குறாங்க பாருங்கள். அப்படின்னா அவங்களும் தேர்வு எழுதுகிறாங்க, நம்மளும் தேர்வு எழுதுகிறோம், அதே தேர்வு. ஆனால் நமக்கு போடும்போது 100க்கு 32ன்னு போடுறாங்க. அவங்களுக்கு போடும்போது 100க்கு 98ன்றாங்க. இந்த வேறுபாடு எதால் வந்துச்சு? நான் எடுக்கிற மார்க்கு என்னால் வந்துச்சா, அவங்க எடுக்கிற மார்க்கு அவங்களால வந்துச்சா? சொல்லுங்கய்யா. நம்ம படிக்கிற படிப்புக்கு நம்ம படிப்புக்கு நமக்கு மார்க் போட்டிருக்காங்க, அவங்க படிப்புக்கு அவங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு பக்கம் நான் சில சமயங்களில் நம்ம சில காரியங்களை யோசித்து பார்க்குறோம். இல்லை அப்படின்னா நம்ம விதியை நிர்ணயிக்கிற ஆள் நாம தான் அப்படின்னு நமக்கு தோணுது. நம்ம படித்தா தானேயா அழுதழுது யார் பிள்ளை பெறணும்? அழுதழுது நம்ம உயிர்களை சொல்கிறாங்களே, அழுதழுது அவள் தாண்டா பிள்ளை பெறணும், படிடா ஒழுங்கா, நீ படித்தா நீ முன்னுக்கு வருவேன்னு. அது வேணா உண்மை. அப்படின்னா நமக்கு என்ன தோணுது? நாம் எடுவதோ விழுவதோ யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி தான் புத்தர் சொல்கிறார். புத்தர் சொத்து பணத்தை இழந்துட்டு ஓடினார். அவனை மாதிரி தியாகிகள்லாம் நம்ம முடியுமா? ஒரு ராஜா, அழகான மனைவி, இப்போ வாழ்க்கையை அதுக்கு தானே தேடிக்கிட்டு தர்றோம். அழகான மனைவி, அழகான வீடு, பெரிய வசதி புத்திரம் எல்லாம் இருக்குது. ஆனால்
அவ்வளையும் வெறுத்துட்டு ஓடி போயிட்டான் அந்த ஆள். ஓடி போய் ஒரு மரத்தடியில் போய் ஒரு போதி மரம் மரத்தடியில் உட்காந்து எல்லாவற்றையும் திறந்துட்டு இது ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த ஆள். அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஞானம் வந்து சேருது. அப்போ அவர் சொல்கிறாரு, தானே தனக்கு கேடு இழைப்போன். ஒருத்தன் தனக்கு கேடு வருதுன்னா யாரால் வருது? ரோட்டில் நான் போய்கிட்டே இருக்கேன், திடீர்னு போய் காவல்காரன் அப்படி வராரு அப்படின்றாரு. என்ன நிறுத்துங்க வண்டியை. ஏன்? நீங்கள் உண்மையில் வந்திருக்கீங்க. அப்போ உண்மையில் போனது யாருடைய தப்பு? நம்ம தப்பு தானே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சிருக்கணும். இந்த ரூட்டில் போகலாமா? இப்போ நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், சார் நான் வெளியூர் தெரியாமல் வந்துட்டேன். அவர் கொஞ்சம் ரொம்ப விவரமான ஆள். அவர் சரி வண்டியை உருட்டிக்கிட்டே அப்படி ஓரமாக அப்படி போயிருங்க, இனிமேல் ஓட்டிக்கிட்டு போகாதீங்க. அவர் ஒரு தங்கமான ஆள், நம்ம வீட்டு பிள்ளை தானே அவர் அப்படின்னு சொல்கிறவர் இருக்கா? இல்லை ஓரங்கட்டியா ஓரங்கட்டியா? அப்போ இப்போ யார் கையில் இருக்குது? ஓரங்கட்ட சொல்கிறார்ல, அவர் கையில் தான் இருக்குது. ஒன்றும் கதை முடியாது. நான் சொன்ன ராஜா சொன்னார் பாருங்கள், இங்கேருந்து போன வண்டி கப்பல்கள் போகிறான், எங்கேருந்து திரும்பிச்சு போயிட்டு நம்ம திருப்பூர் எந்திரிக்கிறது இப்போதைக்கு கஷ்டம். நம்மை சுற்றி இன்னொரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ அங்கிட்டலாம் நம்ம போக வேண்டாமையா, சுற்றி கித்தி நமக்கு தெரியுது நான் தாண்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம வீட்டில். நமக்கும் நாம் தான் பரீட்சை எழுதணும் அப்படிலாம் எல்லாம் நினைக்கிறான். அதெல்லாம் சத்தான். இப்போ இப்படி வச்சு பார்ப்போமே, அதிகாலையில் எந்திரிக்கிறோம். இப்போ எனக்கெல்லாம் வயசாகி போச்சு, பல்லு அதது அப்பப்போ போதும் உங்கள்கிட்ட இருந்தது போயா அப்படின்னு. நீ என்ன நம்ம மனைவியா கட்டின பட்டு அப்படி இருக்கிறதுக்கு போயா அப்படி உதிர்ந்துருது. பல்லு போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, நேரம் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ இப்போ டாக்டர் கையில் நம்ம பல்லு இருக்குது, நேரம் அவர்கிட்ட போயிட்டோம். அவர் கேட்குறாரு, என்ன பேஸ்ட்டு போடுறீங்கன்றாரு. நம்ம ஒரு கியாம்புயான்னு ஒன்று சொல்கிறோம். அப்படியா? அவருக்கு சில ஏஜென்சி இருக்குது. அவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காரு. அவர் அதை சொல்லிடுறாரு, சாம இன்னும் போதை போடுங்கன்றார். அது இங்கே இல்லை, அது ஹரியானாவில் செய்கிறாங்க. அந்த பேஸ்ட்டு தான், அந்த ப்ரெஷ் தான். இப்போ நீங்கள் மாற்ற முடியும்னு சொல்லி அதெல்லாம் முடியாதுங்க, நான் இதுதான் போட முடியும்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொன்னால் பல்லு போச்சு நிரந்தரமா. விடியா இந்த ஆள் இல்லைன்னு இன்னொரு ஆள்கிட்ட போய் பார்க்குறாம்னா அவரும் அந்த ஏஜென்ட்டில் தான் இருக்காரு. முடியாது, போச்சு. சரி பல்லு மட்டும்தானே அப்படி? சரி கண்ணு தகராறாகி போச்சு. எங்களுக்கு வயது ஆக ஆக இந்த கூத்து அடிக்குதுல, கண்ணை யார்கிட்ட போய் பார்க்குறது? பல்லுக்கார்ட்ட போக முடியுமா? அவர்கிட்ட போய் இன்னொன்று சொல்கிறாரு, இது நம்ம கையில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அவரை நம்பி தான் இந்த கதிக்கு ஆளாகிட்டேன், கண்ணு தெரியலையா அப்படின்னு ஒன்று என்ன செய்யார்? அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார். அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு டாக்டர் இருக்கார். நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போனோம்னா எவ்வளோ பெருசாக இருக்கையா இந்த ஆஸ்பத்திரி பாருங்கள், நம்ம பெரிய அரசு ராசாசி மருத்துவமனை என்ன பெருசாக இருக்குது. இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருது, அங்கிட்டு போனால் இங்கிட்டு வருது. அதில் ஒரு ஆள் ரெண்டு ஆளாக உள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு அம்மா வண்டியை வச்சுக்கிட்டு நிற்குது. அந்த அம்மா அப்படி ஒரு பார்வை பார்க்குது. நம்மளையா பார்க்குது? நம்மளையா பார்க்குது? பார்க்குது. பைய பார்க்குது, பைய பார்க்குது. பார்க்குறோம்ல. அப்புறம் அப்புறம் அப்படின்றாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன அப்புறம்தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். யாரோ ஒருவரை சார்ந்து இருக்கிறோம்ன்றது தெரியுது இல்லையா?
அதனால் புத்தர் சொன்னார், வாஸ்தவம் தான், தானே தனக்கு கேடு இழைப்போன்னு சொன்னார். அது உண்மை. ஒரு பக்கம் பார்த்தா உண்மையாக தெரியுது. ஆமாய்யா, நமக்கு நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறவ நாம தான் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த விதியை சுற்றி சுற்றி இன்னொருத்தர் வந்துக்கிட்டு இருக்கானே, இன்னொரு ஆள் கூட வர்றானே, அது எப்படி பிடிக்க முடியலையே, நம்மளால் முடியலையே. சரி, இதுதான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா தலையில் எண்ணெய் வைக்கணும். பல்லு பசுக்கு தான் இப்படி ஆகிப்போச்சா, தலைக்கு குளிச்சுட்டு குளிக்க போகிறோம். குளிக்க போனால் சோப்பு போடணும். வீட்டில் பார்த்தா நமக்கு ஒரு சோப்பு, வீட்டுக்காரம்மாவுக்கு அதெல்லாம் நீ தானே போடு. நம்ம ஒரு சோப்பு வச்சுருந்தோம்னாக்கும் இது நீ தானே போடு, நாறுது. ஆனால் அந்த சோப்பு நமக்கு மணக்குது, நான் போடுற சோப்பு நமக்கு மணக்குது. அந்த நமக்கு மணக்கிற சோப்பு அந்த அம்மாவுக்கு நாறுது அப்படின்றது. அதுக்கடையில் கீழே இருக்க பையன் இருக்கான பேர், அவன் சோப்பா போடுற இனிய அப்படின்னு அவன் என்னத்தையோ வச்சு ஒன்று போடுறான், குழச்சி போடுறான். அவன் ஒவ்வொருத்தருக்கும் குளிக்கிறதுக்கு போனாலே இதெல்லாம் எங்கடா இருந்து வருதுன்னா மும்பையிலேருந்து வருதுன்றான், இல்லை பஞ்சாப் அங்கே போனான்றான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மருந்து வகைகளாக்கள் பூராமே அங்கே போயிடுச்சு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சரிங்க, இதுதாங்க விட்டுருவோம், வேண்டாம். வாங்க, காலையில் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணும்ல, வீட்டில் தண்ணி போட்டோம்னா என்ன செய்கிறது? டேய் மோட்டரை போட்டீங்களா? அவன் சின்ன பையன் சொல்கிறான், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ தானே போட்டுக்க. அப்புறம் நான் போய் மோட்டரை போட்டு அந்த மோட்ரு ஓடுனா தான் தண்ணி வருது. திடீர்னு மோட்ரு ஓடுது, தண்ணியை காணோம். ஏன் இல்லை, அங்கே வற்றி போச்சு. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? பக்கத்து வீட்டில் யார்கிட்டயா ஒருத்தட்ட, ஏன் தண்ணி கொஞ்சம் ஒரு 2 வாளி கொடுங்க, வாங்கிக்கலன்னு. அப்போ தண்ணிக்கு யாரையா நம்பிக்கை தான் இருக்கும், யாரையா நம்பிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம சொல்கிறா, இடுப்பெல்லாம் வலிக்குது. அவள் முடிவு பண்ணிட்டா, ராத்திரியே முடிவு பண்ணிட்டா, நாளை காலையில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. இடுப்பெல்லாம் வலிக்குது, செத்து போகலாமான்னு வருதுன்றான். நம்ம உடனே நீ சாகாத, உனக்கு பதில் நான் செத்து போயிடுறேன், சாகாத தாயி அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் எதையாவது வாங்கிட்டு வாங்கன்றான். அப்போ இப்போ எங்கே போக வேண்டியிருக்கு? நம்ம அவன் ஹோட்டல்னு சொன்னோன்னு நம்ம வீட்டு போயிருக்கான் பாருங்க, ஒரு குறி குதிச்சு நான் வர்றேன், அங்கனே நீ ஆர்டர் பண்ணு, நான் அங்கனே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ காலை சாப்பாட்டுக்கு யாரை நம்பி இருக்கா? வீட்டில் காய்கறி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிராமத்தை நம்பி இருக்கோம். கிராமத்திலேருந்து காய்கறி வந்தால் தானே நம்ம கதை நடக்கும். நல்ல அரிசி பொங்கணுமையா? நம்ம ஊர் என்ன சீரக சம்பாவா? ஏன்னா எங்கேருந்து வருது? நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் இறங்க மாட்டேங்குது, நமக்கு எல்லாம் ஆந்திராவில் வருது. ஆந்திராவிலிருந்து வருது எல்லா அரிசி ரேகாந்தெல்லாம். அப்படி சும்மா பார்த்தா அதுவும் இந்த இது போடுறான், பிரியாணி போடுறான் பாருங்க. இப்போ நம்ம ஊரில் அண்மை காலத்தில் பெருத்தது எது? பிரியாணி கடை தான். இரவு பகல் எந்நேரம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சரி பிரியாணி தான். சும்மா மணக்குது, சாப்பிட்டாலும் தீரலை அவனுக்கு. ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஆச்சரியங்க, 2 மணி. ஆனால் என்ன சொல்கிறா, அப்படியா ஒரு வெட்டுவோம் அப்படின்னு பக்கத்தை கிட்ட சொன்னான். என்னத்தை கண்ணா, இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை, போடியா 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 அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, நல்ல சாப்பாட்டுக்கு நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? திண்டுக்கல் பிரியாணி தான்றான். மதுரையில் பிரியாணி வாங்கியிருக்காருங்க, திண்டுக்கல்லேருந்து வருதாயா பிரியாணி? பிரியாணிக்கு ஒரிஜினல் எது? திண்டுக்கல் தான். அந்த தண்ணிக்கே அப்படி இருக்குது, அந்த ஆடு அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று வச்சுருக்குறாங்க. அப்போது எதை எடுத்தாலும் சரி, இதே சரி பையனுக்கு திருமணம் வச்சுருக்கோம், பொண்ணுக்கு சேலை எடுக்கணும்,
எங்கே போய் எடுக்கிறீங்க? நம்ம ஊரில் எத்தனை கடை இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வீட்டு போக மாட்டேன் சொல்கிறா. ஏயா யோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட இந்த சனியங்கிட்ட சொன்னாலும் கத்தும் அப்படி நம்மக்கிட்ட நம்மளையே இந்த சனிக்கிட்ட சொன்னாலும் கத்தும் அப்படின்னா சொல்லுதாயி, நான் தான் இருக்கேன்ல, நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லுண்ணா. இல்லை உன்கிட்ட சொல்லவே பயமாக இருக்குது, இருந்தாலும் என்னமோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், என்ன சொல்லு நீ விஷயம் என்ன? இல்லை நம்ம பொண்ணு வீட்டாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம அப்படியே பொடிநடையா காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா விலை ரொம்ப குறைச்சலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னங்க உண்மை அப்படிதான் இருக்குது. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம்னா நல்ல சேலையாக வாங்கலாம். அப்படியே நம்ம தெரியலையம்மா, காஞ்சிபுரத்துக்கு போகணும்ன்றியா? சரி யோசித்து பார்க்குறோம். சரி ஒரு 2-3 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்ல கடவுளே, இப்போ புக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருக்கும். சரி வா கிளம்புக்கிட்டு அவ்வளோதான். ஒரு 2-3 நாளைக்கு ஜம்முன்னு போயிட்டு அங்கன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்த உட்பாடு இருக்குன்னு பிறகு பின்னாடி இருக்கு புரட்டாசியும் காத்தின்றாங்க. ஆனால் போய் ஒரு சேலை துணியை வாங்கணும்னா காஞ்சிபுரத்தை வாங்கணும், வேஷ்டி வாங்கணும்னா திருப்பூர்காரர் பிடிச்சிக்கிட்டார். அதுபோல் இங்கே ஒரு பையன் வேறு வச்சுருக்காரு சட்டியில். பந்த பாருங்கள் என் தம்பி இந்த பிள்ளை இந்த இடத்துல ஒரு பை இருக்குது, வேஷ்டிலேயே பை இருக்குது. இப்போ அந்த மாதிரி வச்சுட்டாங்கல்ல. அப்போ எங்கே இருக்குது? உடுத்துற துணிக்கெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஏன் இவர் புத்தர் அப்படி சொன்னார்னா, அந்த காலம் கார்ல் மார்க்ஸே அப்படி எழுதுகிறான், செல்ஃப் கண்டெய்ன்டு வில்லேஜ். நம்முடைய கிராமங்கள் இருக்கே அது எல்லாம் தன்னிறைவானது, எல்லாம் அங்கனே கிடச்சிச்சு. அங்கிட்ட போல விடிய காலம் எந்திரிச்சானா, இப்போ நான் ஹரியானாவை நம்பிக்கிட்டு இருக்கேன் பேசுக்கு. ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சான் நம்ம ஊருக்காரன்? அதிகாலையில் ஒரு 4:30 மணி 5 மணி 6 மணி கூட இந்த 5 மணி 6 மணிலாம் கிடையாது, 5 மணி எந்திரிச்சுனானா பிள்ளை அப்படியே வரப்புலையே நடந்து போய் ஒரு ஆலமரத்தை பார்த்து, ஒரு வேப்ப மரத்தை பார்த்து, ஆளும் மேலும் பல்லுக்கு உறுதின்னு ஒரு குச்சியை ஒடிச்சு அங்கனே தானே நமக்கு மென்னுக்கிட்டே வந்து பக்கத்தில் ஒரு முடாம்பு கிடக்கும் அல்லது ஒரு கிணறு இருக்கும், குப்புன்னு உள்ளுக்குள்ள குளித்து பாட்டு நிம்மதியாக வந்துக்கிட்டு இருந்தான். துண்டை எடுத்து அப்படி மேலே போட்டு இப்படியே வச்சுக்கிட்டு வருவான், காஞ்சிக்கிட்டு வருவான், அங்கனே துவைச்சிடுவான். அதாவது துவைச்சி பிடிச்சி காஞ்சி வந்து சேர்ந்தான். அது அந்த காலம். இப்போ முடியுமோ? முடியாது. அப்படின்னா என்னங்க என்னதான் சொல்ல வர்ற? நீ இங்கிட்டும் விட மாட்டேங்கிற, அங்கிட்டும் விட மாட்டேங்கிறன்னா நாம் என்ன செய்கிறோம்யா? இந்த 6 திருக்கன்னு சொன்ன பாருங்க, அது மாதிரி வாழ்க்கை சுழலுக்குள்ளே குதிக்கிறோம். நீச்சல் அடிக்கிறவங்க யோசித்து பாருங்கள். நாம் குதித்தாலும் சரி, ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் சரி, நடுவில் ஒரு குழி இருக்கும், அதில் சுழல் ஆரம்பமாகுது. ஆனால் இந்த குழி மறையாது லேசில், அதை சுற்றி ஒரு வட்டம் போய்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு வட்டம் அதை சுற்றி மேலே போய் கப்புன்னு 2 மறைஞ்சிடும். அது மாதிரி நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு தான் குதிக்கிறேன். நான் குதித்த போது தான் எனக்கு தெரியுது, அந்த குதியில் ஏகப்பட்ட சுழல்கள் இருக்குது. அது அப்படியே சுற்றிக்கிட்டே போகுது. போயிட்டு நான் அழிகிற போது என்னை சார்ந்த அந்த சுழல்களெல்லாம் மறைஞ்சு போயிடுது. கடைசியாக இது என்ன ஆகுது? வானத்திற்கு கீழே இருந்து நடக்கிற காட்சிகளை எல்லாம் ஒரு ஞானி பார்த்தானா, இவை எல்லாம் மாயை மாயை மாயை. சூரியனுக்கு கீழே நடக்கிற அத்தனையும் மாயைன்னு சொன்னானா அந்த ஞானி. இந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல, நான் என்னை பெரிதாக நினைக்கிற பொழுதே என் மனைவி என்னோடு கூட இருக்கிறாள். அவள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை, பிறராயாச்சு. எங்கள் 2 பேருடைய வாழ்க்கையில் இது முடிந்து விடுவதில்லை.
என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்த ஒருபாடு அவர்களுக்கு பிள்ளைகள் வர்றாங்க, மனைவி வர்றான். ஆக எல்லாம் ஒரு வட்ட சுழல் சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கு. நம் விதியை நிர்ணயிக்கிறவர்கள் நாமாகவும் இருக்கிறோம், பிறராகவும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே ஒருகை ஓசை ஒரு நாளும் ஒலிப்பதில்லை, இருகை ஓசை தான் ஒலிக்கும். அதனால் பெரியோர்களே, நாம் பக்கத்து வீட்டாரை பார்த்து அவர்கள் துன்பத்திற்காக இறக்கப்படுவோம். பக்கத்து இருப்பவன் துன்பத்தை பார்த்து அழுகிறவன் புண்ணிய மூர்த்தி என்று பாரதி சொல்லுவான். புண்ணிய மூர்த்தியாக இருப்போம். நாம் சுயநலவாதிகளாக இல்லாமல் புறநிலையும் சேர்த்து வாழுகிற மக்களாக வாழ்வோம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சி இத்தனை திறமையாக இருந்த கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்ற அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் வாழ்த்தும் வணக்கமும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.